ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னி ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவி தாங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மட்டன் வந்து 1 kg எடுத்துருக்கேங்க. நல்லா நான் க்ளீன் பண்ணி நம்ம பெருசாக இருந்தாலும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா வறுத்துட்டு லைட்டாக சூடு பறக்க வறுத்துட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாட்டம் அரைச்சி எடுத்துக்குவேன். அதை தான் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்களா? கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு மிளகு, கசகசா, மிளகா, வரமிளகா எடுத்துருக்கோங்க, கருவேப்பிலை. நம்ம எல்லாத்தையுமே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 kg மட்டனுக்கு எடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. நம்ம இஞ்சி பூண்டை நசுக்கிறப்பே கொஞ்சோண்டு சோம்பு பட்டையும் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு போட்டு கறி தாளிக்கிறப்பே கொஞ்சம் வாசனையாக இருக்குங்க. பொடியாக நறுக்குனா வெங்காயம், தக்காளி வந்து நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொண்ணுடனே வணக்கோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நறுக்கி வச்சு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வணங்கினாலே நம்ம வந்து கறி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கம்மியாகவும் புதினாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கும் நான்வெஜ்ஜுக்கு. இப்போ நல்லா வணங்கிடுச்சிங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம ஏற்கனவே ஒரு விசில் விட்டு கறி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கறியை கொட்டி நல்லா வணக்கிக்கலாம். நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ரசம், அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான மட்டன் கிரேவி ரெடிங்க. நான் வந்து பரோட்டாவுக்குனால கொஞ்சம் தண்ணியாட்டு வச்சுருக்கேன். நம்ம வேண்டாம்னா நம்ம கெட்டியாக கூட செஞ்சுக்கலாங்க.